வெல்கம் டு பைத்தான் கிளாஸ். ஸோ இன்றைக்கி பைத்தான் யூனிட் நம்பர் 1ஓட டெஸ்ட்டை நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், எந்தெந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு உங்களுக்கு 50 மார்க்ஸுக்கு நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இங்கே மேக்ஸிமம் மார்க்ஸ் 51 உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். 10 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் நீங்கள் எழுதணும். தென் 3 மார்க்ஸ் ஒரு 3 மார்க்ஸ் நீங்கள் எழுதணும். 10 மார்க்ஸுக்கு 3 × 10 30 மார்க்ஸ், 7 மார்க்ஸுக்கு 3 × 7 21 மார்க்ஸ். சரிங்களா? இதுதான் நான் உங்களுக்கு பைத்தானில் யூனிட் நம்பர் 1க்காக நான் வைக்க போகிற டெஸ்ட். இந்த டெஸ்ட் எப்படி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட கூகுள் கிளாஸ் ரூமில் நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக போஸ்ட் பண்ணிடுவேன். இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் சின்சியராக படித்து பார்க்காம எழுதுங்க, ஹானஸ்ட்டாக டெஸ்ட் எழுதுங்க. அதோட ஸ்னாப்ஷாட் எடுத்து பிடிஎஃபாக அசைன்மெண்ட் மாதிரி எனக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுக்கான டைம் டூரேஷன் உங்களுக்கு 1 டே. சரியா? நாளைக்கு ஈவினிங் 6 o'clock முன்னாடி எனக்கு இதை சென்ட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். யூனிட் நம்பர் 1ல் உள்ள 3 10 மார்க்ஸும் ஒரு 7 3 மார்க்ஸும் நான் உங்களுக்கு இங்கே கொஸ்டின்ஸாக நான் கொடுத்துருக்குறேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்கே இருக்குங்கிற ஒரு ஓவர்வியூ தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே. 19th நாளைக்கு நீங்கள் எனக்கு 6 o'clock முன்னாடி இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஒரு நோட் போட்டுக்கோங்க, லாங் சைஸ் நோட்டு போட்டுக்கோங்க. இந்த நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் சின்சியராக நோட்டில் எழுதி அதோட ஸ்னாப்ஷாட்டை எடுத்து பிடிஎஃப் ஃபைலாக என்னோட கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் சென்ட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே. என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 3 10 மார்க்ஸ் சொன்னேன். எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டெர்மினாலஜி. இந்த கொஸ்டின் 1.1 சாப்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாகவே வருது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். இதில் ஒரு 8 டேர்ம்ஸ் பார்க்குறோம். 8 பேசிக் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் டெர்மினாலஜிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைத்தான். பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறதுக்கான பேசிக் ப்ரோக்ராமிங் டெர்மினாலஜிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் 1.1 சாப்டரில் உங்களுக்கு நான் ஆன்சராக கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி யூனிட் நம்பர் 1 பைத்தானோட யூனிட் நம்பர் 1 நம்மளோட கூகுள் கிளாஸ் ரூம்லேயும் நான் ஷேர் பண்ணிட்டேன், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களோட யூனிட் நம்பர் 1 நோட்ஸ் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெர்மினாலஜிஸ் பற்றி இருக்கும். அதில் ஒரு 8 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, கம்பைலர் அப்படின்னா என்ன, சோர்ஸ் கோட் அப்படின்னா என்ன, ஆப்ஜெக்ட் கோட் அண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன்ஸ் இருக்கும். இதை படித்து பாருங்கள். ஈவன் லேட்டர் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன். படித்து பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னோடய வெரி ஃபஸ்ட்டு வீடியோ லெக்சர் இருக்குது. எல்லா வீடியோ லெக்சர்ஸுக்கான லிங்க்ஸையுமே நம்மளோட குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓவரால் எல்லா வீடியோஸுமே வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் டெஃபினிஷன்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைக்காதவங்க என்னோடய லைவ் கிளாஸில் நீங்கள் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 10 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெர்மினாலஜிஸ். இது யூனிட் நம்பர் 1ல் 1.1 சாப்டரில் ஒரு 8 ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எழுதணும். 10 மார்க்ஸில் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் அல்காரிதம், எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள் நான் கேட்டிருக்கேன். அதுக்கு அல்காரிதம் அப்படின்னா என்னங்கிற டாபிக் உங்களோட யூனிட் நம்பர் 1ல் 3rd சாப்டராக உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதில் 3rd சாப்டரில் அல்காரிதம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அல்காரிதம் இஸ் a set of well-defined instructions in sequence to solve a problem. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சீக்வென்ஷியல் வெல்-டிஃபைன்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் நம்ம அல்காரிதம், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் சால்வ் தி ப்ராப்ளம் டெஃபினிஷன் கூட நம்ம சொல்லலாம். தென் அந்த அல்காரிதத்தோட குவாலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குங்கிறதுக்கான ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இது அவ்வளவுமே நீங்கள் உங்களோட ஆன்சரில் எழுதணும். தென் அல்காரிதத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கணும். அல்காரிதத்துக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிளோட ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான
அல்காரிதம் ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். இதே எக்ஸாம்பிளாக உங்களுக்கு உங்களோட ஆன்சர்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ஆன்சர்ஸ் இருக்கணும். அல்காரிதம் அப்படின்னா என்ன, அல்காரிதத்தோட குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அல்காரிதத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, தென் அல்காரிதத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கணும். இதுதான் உங்களோட செகண்ட் 10 மார்க். தேர்ட் 10 மார்க் 1.4 சாப்டர் நம்பர் 1.4 இருக்குது. ஓவர்வியூ ஆஃப் பைத்தானில் வருது. எக்ஸ்பிளைன் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்மளோட சப்ஜெக்ட் நேமே வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் தான். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்கிற கான்செப்டே வந்து 1.4 சாப்டரில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் வெரி ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம இதை வச்சுருப்போம், ஃபீச்சர்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் பைத்தான். இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக என்னெல்லாம் இருக்குன்னா, எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ், நிறைய லைப்ரரி சப்போர்ட் ஃபைல்ஸை வந்து பைத்தான் சப்போர்ட் பண்ணும். இட் இஸ் எக்ஸ்டென்சிபிள். ஸோ ஈஸியாக உங்களோட இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கிராஸ் பிளாட்ஃபார்மில் பைத்தானை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் எம்பேடபிள். வேற ஒரு லாங்குவேஜோடு நீங்கள் கம்பைன் பண்ணி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால லேட்டஸ்ட்டாக ஃபெமிலியராக இருக்கிற ஐஓடி ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கும் பைத்தான் ப்ரோக்ராமிங்கே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. தென் இட் இஸ் பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஸோ கிளாஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் பேஸ்டாக வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுனால ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலே ப்ரொசீஜரல் ஓரியன்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ இதில் ப்ரொசீஜரல் ஓரியன்ட் சி, ஆப்ஜெக்ட் ஓரியன்டுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறான். ரைட் ஃப்ரம் C++, ஜாவா, நவ் பைத்தான். தென் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ பைத்தான் வந்து நீங்கள் ஈஸியாக நெட்லேருந்து ஃப்ரீயாக வித்தவுட் எனி லைசன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஓப்பன் சோர்ஸ். தென் இட் இஸ் போர்ட்டபுள். ஸோ இது எந்த பிளாட்ஃபார்ம்லனாலும் நீங்கள் பைத்தான் கோடை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் இன்டர்பிரட்டட். டீபக்கிங் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ கம்பேர் டு அதர் கம்பைலர்ஸ் லைக் C compiler, C++ compiler and Java compiler, it is very easy to debug the bugs. Okay, so then guy based programming, so already I explained how will you execute your Python program. So there are 2 categories. One is command line mode, another one is guy based mode, that is IDLE mode. சரியா? ஸோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ விண்டோ பேஸ்டு ஃபார்மேட்டில் உங்களோட பைத்தான் ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 7 பாயிண்ட்ஸாவது வந்து ரொம்ப கிளியர் டெஃபினிஷன் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் உங்களோட 10 மார்க்ஸ் நீங்கள் கெட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 10 மார்க்ஸையும் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சின்சியராக ஹானஸ்ட்டாக நோட்ஸை எல்லாம் மூடி வச்சுட்டு நீங்கள் நோட்ஸில் உங்களோட லாங் சைஸ் நோட்டில் எழுதி பாருங்கள். ஸோ எழுதும்போது 10 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களோட நேம் அண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து உங்களோட ரைட் டாப் கார்னரில் நீங்கள் எழுதியிருக்கணும். சரியா? ஸோ அதர்வைஸ் நீங்கள் என்னோடய நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. நீங்கள் அதை வந்து சாஃப்ட் காப்பியாக மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்து படிக்கிறதுக்கும் பிரிண்ட் அவுட் கையில் வச்சுருந்து படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து காப்பீஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு புக் ரீட் பண்ணுற மாதிரி நீங்கள் பைத்தான் சப்ஜெக்டை உங்களால் லேர்ன் பண்ண முடியும். அடுத்தது 3 மார்க்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் 7 3 மார்க்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ 7 3 மார்க்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் தி டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் எரர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். So there are 3 types of programming errors. So first one, compiler error or syntax error, then runtime error, then semantic error. இது ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணாலே போதும். ஸோ இந்த இதில் நீங்கள் 3 மார்க்ஸ் நீங்கள் கெட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் ரன்டைம் எரர் வித் எக்ஸாம்பிள். ஸோ டூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து ஸோ என்னென்ன எரர்ஸ் பாசிபிளாக வருமோ அந்த டைப் ஆஃப் எரர்ஸ் எல்லாமே வந்து ரன் டைம் எரர்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ரன் டைம் எரருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் இங்கே மோஸ்ட் ஆஃப் ஆல் டிவைடிங் பை எனிதிங் டிவைடட் பை 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் கான்செப்டை வந்து இட் வில் பி ஜெனரேட் லைக் ரன் டைம் எரர். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். அந்த பிரிண்ட் மெசேஜில் வந்து அஃபாஸ்ட்ரபி இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா
எரரை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரன் டைம் எரர் அப்படின்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒன்று எக்ஸ்பிளைன் சொல்லியிருப்பேன். ஸோ இது யூனிட் நம்பர் 1ல் ஒரு டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்குதுல. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் டெஃபினிஷன், த செகண்ட் ஒன் அனாலிசிஸ், அல்காரிதம் டெவலப்மெண்ட், கோடிங் அண்ட் டாக்குமெண்டேஷன், டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணாலே போதும். யூ கேன் கெட் 3 marks now. ஓகே, தென் டிஃபைன் ஃப்ளோ சார்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் டைம் டெஸ்ட் வைக்கும்போது இது மேபி 10 marksஸாக இருக்கலாம். அல்காரிதம் கான்செப்ட் 3 marksல கூட கொண்டு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃப்ளோ சார்ட்னா என்ன, ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ராப்ளம் டெஃபினிஷன் அப்படிங்கிறது தான் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு வந்து there are so many symbols are used. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் டிஃபைன் ஃப்ளோ சார்ட், ஃப்ளோ சார்ட்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும் 3 marksல. A flow chart is a diagrammatic representation that shows the sequence of operations to be performed to get the solution of problem. ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நீங்கள் கெட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்னால் அதோட ப்ராப்ளம் சால்விங் நேச்சரை வந்து உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா அதை தான் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின். ட்ரா த சிம்பிள்ஸ் யூஸ்டு இன் ஃப்ளோ சார்ட். ஸோ என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது சார்? தெர் ஆர் 6 சிம்பிள்ஸ் ஆர் அவைலபிள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் த ஃப்ளோ சார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஓவல் சிம்பிள் யூஸ் பண்ணணும். தென் ப்ராசஸிங்க்கு வந்து ரெக்டாங்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ எப்பெல்லாம் whenever you are going to use the input and output data, then you have to use parallelogram symbol. So decision making, ஸோ எப்போலாம் நீங்கள் டிசிஷன் எடுப்பீங்களோ அப்போலாம் டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். தென் சப்போஸ் if you want to connect something, if you want to link, if you want to communicate something to other process அப்படின்னா you have to use circle symbol. Then லைன்ஸ், ஃப்ளோ ஆஃப் லைன்ஸ், அதை ஒரு ஆப்ஜெக்டையும் இன்னொரு ஆப்ஜெக்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளோ லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஆரோ மார்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஒரு சிம்பிள்ஸ் தான் ஃப்ளோ சார்ட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் டிஃபைன் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா யூ கேன் கெட் 3 marks. தென் இன்னொரு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா how will you install a Python in Windows? ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பைத்தான் பேக்கேஜை எப்படி இன்ஸ்டால் பண்ண முடியும்? ஸோ சப்போஸ் யூ ஆர் அ லேப்டாப் யூசர் இல்லைனா டெஸ்க்டாப் யூசர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைத்தான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் தி இன்டர்நெட் அட் தி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணும்போது ஜஸ்ட் அதோட EXE இதோட செட்டப் ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், அந்த இன்ஸ்டாலர் விண்டோ அடுத்தடுத்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்ஸ்டாலர் விண்டோவும் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். இதுவும் உங்களோட நோட்ஸில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளியராக எழுதணும். இதுக்கு 3 marks. தென் அடுத்தது ஃபைனல் கொஸ்டின், வாட் இஸ் IDLE அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். ஸோ IDLE அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா பைத்தானை வந்து 2 வேயில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்று கமாண்ட் லைன் மோடில் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லைனா IDLEங்கிற மோடில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ IDLEங்கிறது நத்திங் பட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸோ பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் வந்து கை பேஸ்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அதான் IDLE மோட். ஸோ யூனிட் டெஸ்ட் 1 பொறுத்த மட்டும், அதாவது யூனிட் நம்பர் 1ல் நான் கண்டக்ட் பண்ணுற யூனிட் 1 டெஸ்ட் வந்து வெரி வெரி சிம்பிள். ஸோ எந்தெந்த கான்செப்ட் எங்கெங்கே இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ லெக்சர். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ யூனிட் 1 நோட்ஸ் உங்கள் எல்லார் கையிலையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ சின்சியராக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க, எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் இதுக்கான டைம் வந்து 1 day தான். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக கூட நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் நோட்டில் எழுதலாம். ஸோ எவ்வளோ தூரம் சின்சியர் அண்ட் ஹானஸ்ட்னு ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, பார்க்காம எழுதுனா தான்
ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து நீங்கள் காலேஜுக்கு வரும்போது இதே ஆக்டிவிட்டீஸ் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நீங்கள் திரும்ப முதலேருந்து படிக்கிற மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி கான்செப்டை நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி யூஸி ஃபார் யூ. ஸோ அதனால் வந்து இப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. தென் பார்த்து எழுதுனீங்க, நோட்ஸை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிங்க அப்படின்னா என்னால் அதை புரிஞ்சிக்க முடியும். உங்களோட அசைன்மெண்ட்டை நான் திருத்தும் போதே நீங்கள் டெஸ்ட்டை எழுதி எனக்கு போஸ்ட் பண்ணி நான் திருத்தும் போதே நான் கண்டுபிடிச்சிருவேன். உங்களோட ஓன் பாயிண்ட்ஸ் ஜென்ரேஷனுக்கும் நோட்ஸில் உள்ளதை நீங்கள் அப்படியே வந்து பைகாட் பண்ணி எழுதுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அப்படி யாராவது பண்ணி நீங்கள் அப்படி பார்த்து எழுதியிருந்தீங்க, அப்படி ஜஸ்ட்டு இம்போஷன் மாதிரி எழுதியிருந்தீங்க அப்படின்னா நான் நோட் பண்ணிவிட்டு லைவ் கிளாஸில் நான் கண்டிப்பாக யார் யார் அதை பண்ணீங்கிறத நான் ஒரு டிஸ்கஷனில் சொல்லுவேன் நான். தென் இதே யூனிட் டெஸ்ட் 1 பேஸ் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை வச்சுட்டு லைவ் கிளாஸில் நான் ரேண்டமாக ஒவ்வொருத்தர்ட்டையும் கொஸ்டின்ஸும் கேட்பேன். இதே கொஸ்டின்ஸை திரும்ப கேட்பேன். ஆன்சர்ஸ் உங்கள் வாயிலேருந்து வந்தால் மட்டும்தான் அதுக்கான மார்க்கை ப்ரொவைட் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த யூனிட் டெஸ்ட் 1ஓட நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட இன்டர்னல் மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்சியராக படிங்க. ஸோ இந்த யூனிட் டெஸ்ட் 1 ரிலேட்டடாக கொஸ்டின்ஸோ ஆன்சர்ஸோ இல்லை வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு லைவ் கிளாஸில் என்கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கலாம். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட் 1 அட்டன் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் ஜஸ்ட் 1 டே. ஸோ நாளைக்கு ஈவினிங் 6 ஸ்கூலில் நீங்கள் இதுக்கான டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி நேம் ரிஜிஸ்டர் நம்பர்லாம் போட்டுட்டு அதோட ஸ்னாப்ஷாட் எடுத்து எனக்கு பிடிஎஃப் ஃபைலாக சென்ட் பண்ணணும். சரியா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.